Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸில் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை ஒன் ஷாட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட் திங் மொதல் எக்ஸசைஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த A cross B intersection C, A union B intersection C. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் கேட்பாங்க. இதே மாதிரி இதில் 2 சம் இருக்குதா, இதே மாதிரி எக்ஸசைஸில் கொஞ்சம் சம்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? கொஷின் நம்பர் 6, கொஷின் நம்பர் 7. இதில் கொஷின் நம்பர் 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கொஷின் நம்பர் 7ல் நீங்கள் செட்டும் க்ரியேட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸை வச்சு அந்த செட் என்னென்னு க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ கொஷின் நம்பர் 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 6ம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸ். தென் சாப்டர் 1.2ல் ஜஸ்ட் 2 மார்க் தான். வாட் இஸ் மீன் பை ரிலேஷன் அப்படின்னு தான் இருக்கும், அது ரிலேட்டட் சம்ஸ் தான் இருக்கும். தென் 1.3ல் இந்த மாதிரி சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஞ்சம் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். இதே மாதிரி 6th சம், 5th சம், தென் 4th சம், இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் ஆரோ டயக்ராம்ஸ் அண்ட் இந்த 4ஐயும் வச்சுட்டு ஒரு 5 மார்க் உண்டு. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு இது 4ஐயும் கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சம் காட்டுறேனே, இதோ இருக்குல்ல இந்த சம், இதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் சம் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.1. ஸோ இது 4மே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுதணும், தென் கிராஃபிக்கல் ஃபார்ம். இது 4மே எழுதுகிற மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான், பெருசாக ஒர்க் இருக்காது. நீங்கள் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸை கொண்டு f(x)ல் போய் வேல்யூஸ் என்னென்ன வேல்யூக்கெலாம் மேப் ஆகுதுன்னு அப்படி பட்டு பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம் வரைஞ்சிடலாம். சிமிலர்லி டேபிள் ஃபார்மும் அதே மாதிரி தான் எழுத போகிறீங்க. செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்னால் இந்த 1,2, 2,5 அப்படின்னு சேர்த்து எழுத வேண்டியதான், அவ்வளோதான். தென் கிராஃபிக்கல் ஃபார்மில் அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணி காமிச்சா போதும். ஓகேவா? தென் 1.4ல் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. வெயிட், லெட் மீ ஷோ தட். இந்த ஒர்க் இதே மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை டிஃபைன் பண்ணதை வச்சுட்டு இந்த வேல்யூ எந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 இருக்கா, 4 எங்கே வரும், 3ஐ விட பெருசாக இருக்கும். ஸோ x > 3னா இந்த வேல்யூ. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 4னு சப்ஸ்டியூட் பண்ணி f(4) என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுவே f(-2) அப்படின்னா -2 இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே கீழே < ஆர் = இருக்கா. ஸோ இது இருக்கனால -2 இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவில் x² பதிலாக -2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும். தென் ஃபஸ்ட் சாப்டரில் அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட் கொஷின் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த 10th சம் அண்ட் 9th சம் அதே மாடலில் உள்ளது. இந்த 3 சம்மையும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எழுதிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட் சாப்டரில் ஓவராலாக இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட் கொஷின். தென் காம்போசிஷன் நீங்கள் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது கொஞ்சம் பேர் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க, பட் சிம்பிள் தான். கரெக்டாக நீங்கள் காம்போசிஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இதை லைட்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னா சம் கே கண்டுபிடிக்கிற சம்ஸ், இந்த மாதிரி சம் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேவா? இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மா இல்லை டிவிஷன் ஆல்கரிதம், இதை பேஸ் பண்ணி தான் சம் இருக்கும். ஸோ இந்த டிவிஷன் ஆல்கரிதமை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ டிவிஷன் ஆல்கரிதம் பேஸ் பண்ணி சம் என்ன கேட்பாங்க அப்படின்னா HCF கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும், டிவிஷன் ஆல்கரிதமை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெஃபரன்ஸ்க்கு இருக்க சம்மு. இந்த சம் பார்த்துட்டு இதே மெத்தடில் மற்ற சம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் இந்த கொஷின் ஓகே, இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற எக்ஸசைஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தென் இதெல்லாம் HCF சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். தென் LCM HCF இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? தென் காங்கிருவன்ஸ்லேருந்து பெருசாக 5 மார்க் கேட்க மாட்டாங்க, நீங்கள் சும்மா ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இல்லை மற்ற இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் இந்த கொஷின் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு சீக்வன்ஸோட ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டு
இதில் மிச்சம் 6 டேர்ம்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. மொதல் 6 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அதில் ஃபஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேவா? மிச்சம் உள்ள A3, A4, A5, A6 இது 4ஐயும் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். தென் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் SNல தான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது. ஓகேவா? மற்ற TNலாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த சீக்வன்ஸோட ஜென்ரல் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் அது பேஸ் பண்ணி உள்ள சம் தான். 19th டேர்ம் எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? மிடில் டேர்ம் அப்படின்னா லாஸ்ட் டைம் எத்தனாவது n அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து n = 1, லாஸ்ட் டைம் வேல்யூ என்னன்னு பாருங்கள், அதுலேருந்து k/2 அப்படின்னு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். தென் சம் ஆஃப் அரித்மெட்டிக், இந்த ஃபார்முலாஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Sn = n/2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா? இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் Sn = சப்போஸ் லாஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா n/2 into a plus l. ஓகேவா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். தென் இதில் உள்ள சம்ஸ்லாம் லைட்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லா சம்மே பார்த்துக்கோங்க. ஓகேவா? எந்த பேட்டர்னில் எதை மிஸ் ஆகி சம் கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் ஜாமெட்ரிக்கில் ஒரு சம் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக எப்பயுமே தெரியும், இந்த சம் தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் உங்களுக்கு காட்டுறேன்னு. ஜாமெட்ரிக் சீரீஸும் அதே மாதிரி தான். TN கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க ஃபார்முலாஸ். தென் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ்லேயுமே சம் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது. n டேர்ம்ஸுக்கும் இருக்குது, இன்ஃபைனைட் டேர்ம்ஸுக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஃபார்முலாஸ் வந்து செக் பண்ணுறப்ப இது இருக்குது. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? இதில் 5 + 5 5 + 5 5 5 ப்ளஸ் அண்ட் கோஸ் ஆன் இப்படி இருக்கா. இதே மாதிரி எக்ஸசைஸில் 9 + 99 + 999 இப்படி ஒரு சம் இருக்கும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? ஏதாவது ஒரு கொஷின் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. தென் இந்த எக்ஸசைஸே கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் தான். ஏன் அப்படின்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த ஃபார்முலா நல்லா படிச்சிருக்கணும். ஆட் நேச்சுரல் நம்பர்ஸும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தென் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலும் ஆன்சர் தெரியணும். தென் க்யூப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலும் ஆன்சர் தெரியணும். ஓகேவா? இந்த 4 ஃபார்முலா வச்சுட்டு இந்த ஒரு எக்ஸசைஸே கொடுத்துருப்பாங்க. நான் எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட் சம்லாம் சொல்ல விரும்பலை. ஃபுல் எக்ஸசைஸுமே கவர் பண்ணிக்கோங்க. சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? எல்லா சம்மே நீங்கள் படிச்சிடலாம். தென் இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த தேர்ட் சம் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேர்ட் சம் மேபி கேட்கலாம். இந்த செகண்ட் சம், தேர்ட் சம், தென் ஃபோர்த் சம், இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? தென் தேர்ட் சாப்டர் மோஸ்ட்லி LCM HCF ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓப்பனிங்கில் வந்து ஒரு 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வெறும் கேல்குலேஷன் தான், நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ எல்லா சம்மே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 3.5 3.6 எல்லாமே வெறும் கேல்குலேஷன் தான். மொதல் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவீங்க. அப்போ ஒரு 2 வேல்யூ கிடைக்கும். அடுத்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது இன்னும் 2 வேல்யூ கிடைக்கும். அப்புறம் இந்த 2ஐயும் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இது சிஸ்டமுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ 2 இன்இக்வாலிட்டி தப்பாக வந்துச்சு அப்படின்னா நோ சொல்யூஷன். ஓகேவா? சப்போஸ் இன்இக்வாலிட்டி சேமாக வந்துச்சு அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனா இல்லை யூனிக் சொல்யூஷனா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 0 = 0ன்னு வந்ததுனால இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன். சப்போஸ் Z = 0 இல்லை X = 0 இல்லை Y = 0 அப்படின்னு வந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இதை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னா இதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. தென் இதில் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம் இருந்துச்சு. மேபி ஐ மிஸ் தட். தென் இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். GCD கண்டுபிடிக்கிறது 2 பாலினாமியலுக்கு. ஸோ நீங்கள் 2 பாலினாமியலோட ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் செக் பண்ணணும். 2x³ இருக்குது. அப்போ இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னா மேலே உள்ளதான் பெருசு. ஸோ மேலே உள்ளது தான் உள்ளே எழுதணும். ஸோ முதல்ல இருக்க ஈக்குவேஷன் தான் உள்ளே எழுதணும். ஓகேவா? பெரிய ஈக்குவேஷன் தான் உள்ளே எழுதணும். தென் ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் 0 வர வரைக்கும். ஓகேவா? தென் அதே மாதிரி GCD கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தென் LCM கண்டுபிடிக்கிறது. LCM ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் ரிலேஷன் பிட்வீன் LCM அண்ட் HCF ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? f(x) × g(x) = LCM
இன்ட்டு HCF இல்லைனா GCD. ஓகேவா, உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த டேர்ம் யூஸ் பண்ணுங்கள். இங்கே FX GFXலாம் அவங்க கொடுத்துருப்பாங்க 2 ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, அது 2 ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் உங்கள் FX, இதுதான் உங்கள் GFX. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் இந்த எக்ஸசைஸ்க்கு ஃபுல்லாகவே. ஸோ பெருசாக இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சிம்பிள் கேல்குலேஷன் சம் தான் இதெல்லாம். மேபி 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா, ரெடியூஸ் டு ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட், லோயஸ்ட் ஃபார்ம், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம். சின்ன அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாஸ் தான் இருக்கும், நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, எல்லா சம்மே சால்வ் பண்ணிடலாம். 5 மார்க் கொஷின் ரொம்ப ரேர் தான் இந்த எக்ஸசைஸ்லேருந்து. தென் சிம்பிளிஃபிகேஷனும் ரொம்ப சிம்பிள் தான், பெருசாக 5 மார்க் அப்படின்னு எதுவும் இல்லை. மேபி இந்த மாதிரி 5th கொஷின் 6th கொஷின் மாதிரி கொஷின்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏபிக்கு வேல்யூ கொடுத்துட்டு இதை சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி கொஷின்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கொயர் ரூட்லேயுமே இந்த ஸ்கொயர் ரூட் ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன் தான். பட் பாலினாமியலுக்கான ஸ்கொயர் ரூட் தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணதுக்கு பெரிய ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அந்த சம்ஸ் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். சப்போஸ் முடியல அப்படின்னா கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா, எல்லா சம்முக்குமே எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்து புரியுதான்னு செக் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா ஏதாவது வீடியோஸ் பாருங்கள். ஓகேவா, தென் ஜீரோஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்மில் ஞாபகம் இருந்தால் போதும். சம் ஆஃப் ரூட்ஸ்னால் சப்போஸ் ஆல்ஃபா பீட்டாவை தான் ரூட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் சம் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிடும். சரியா, இதெல்லாம் 2 மார்க் சம்ஸ் தான். தென் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணுவாங்க. தென் கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது ரெண்டுமே 2 மார்க் சம்ஸ் தான். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா மிடில் டேர்ம் 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி 2 பக்கமாக ஆட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். தென் ஃபார்முலா மெத்தட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். minus b plus or minus root of b² minus 4ac by 2a. ஓகேவா, x equal to. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு பாலினாமியல் கொடுத்தாங்க அப்படின்னா சால்வ் பண்ணுறது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, தென் வேறு ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டாக இதில் எதுவும் இல்லை. கொஞ்சம் பெரிய ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் மேபி இருக்கும், இது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வச்சுட்டு சம் கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி வர சம்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஓகேவா, இதே மாதிரி எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. கேக்கான ரேஞ்சை செட் பண்ணணும் நீங்கள், அவ்வளோதான். எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூக்குள்ளே கே வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும், இல்லை ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் அன்ஈக்குவல், இல்லை இமேஜினரி ரூட்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கும். ஸோ நீங்கள் நேச்சர் ஆஃப் ரூட்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் ரிலேஷன் பிட்வீன் த ரூட்ஸ், 2 ரூட்ஸை ஆட் பண்ணுறதும் ஈக்குவேஷனோட -b/aவும் சேமாக இருக்கும். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா = c/a. ஓகேவா, இதெல்லாம் என்ன கண்டிஷன்? ax² + bx + c = 0. இந்த மாதிரி உங்கள் ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் நத்திங் பட் -b/a, ஆல்ஃபா பீட்டா இஸ் நத்திங் பட் c/a. ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவுமே 2 மார்க்ஸ் தான், பெரிய 5 மார்க்ஸ் சம் அந்த மாதிரிலாம் இல்லை. 2 மார்க்கில் கேட்கக்கூடிய சம்ஸ் தான் எல்லாமே. தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் இதில் எதுவுமே இம்பார்ட்டன்ட் சொல்ல போகிறதில்ல, இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இருக்கிறதே 2 மெத்தட் தான், ஒன்று டைரக்ட் வேரியேஷன், இன்னொன்று இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா, டைரக்ட் வேரியேஷனில் கிராஃப் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகும், இன்டைரக்ட் வேரியேஷனில் கிராஃபோட ரேஷியோவும் எக்ஸோட ரேஷியோவும் ஒய்யோட ரேஷியோவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அதுவே இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒய் டிக்ரீஸ் ஆகும், இல்லை எக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒய் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, டைரக்டில் ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கும், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஒய் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யும் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, இதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், டைரக்டுக்கும் இன்டைரக்டுக்கும் உள்ளது. அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எல்லா கொஸ்டினையுமே சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா, இதில் நான் இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா இதில் 8 மார்க் இருக்குது.
ஸோ நீங்கள் எல்லா சமயமே படிச்சிருந்தா மட்டும்தான் 8 மார்க்ஸும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேவா? தென் இதோட 3rd சாப்டர் முடியுது. இப்போ குவார்ட்டர்லி சிலபஸ்க்கு சொல்கிறேன். ஓகேவா? தென் 4th சாப்டரில் வந்து தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், தென் ஒன் மோர் தியரம் இஸ் பித்தாகரஸ் தியரம். ஓகேவா? இந்த 3 தியரம் நீங்கள் படிச்சுக்கோங்க. கான்வர்ஸ் மேபி படிச்சுக்கோங்க. உண்டா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இது ஒரு கிராஃப், இதில் நிறைய ரேஷியோஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? கிரேட்டர் தென் 1 இருக்க ரேஷியோவும் கொடுப்பாங்க, இல்லைனா 3/5, 2/5 இந்த மாதிரி ரேஷியோஸ்லையும் கொடுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக இந்த ரேஷியோஸை வச்சுட்டு கீழே உள்ள லைனை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் என்ன ரேஷியோ இருக்குது, இல்லை நியூமரேட்டரில் என்ன ரேஷியோ இருக்குதுன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அந்த ஒரு கிராஃப் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேல்ஸ் தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகேவா? தேல்ஸ் தியரம் இம்பார்ட்டன்ட். தென் சிமிலர்லி ஆங்கிள் பைசெக்டர் தியரம் இருக்குது, அண்ட் கான்வர்ஸ் இருக்குது. கான்வர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனிவே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஒன் மோர் தியரம் கான்வர்ஸுமே கொடுத்துருக்காங்க, டைம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. தென் பித்தாகரஸ் தியரம் உண்டு. அதுக்கு முன்னாடி இந்த கிராஃபை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணுறோம், இன்டீரியர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து இன்டீரியர் ஆஃப் அ சர்க்கிள்குள்ளே வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? சிமிலர்லி அதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது. தென் அண்ட் பித்தாகரஸ் தியரம். ஓகேவா? பித்தாகரஸ் தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? 3 தியரமில் ஏதாவது ஒன்று கேட்கலாம் 5 மார்க்கில். தென் சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த சாப்டரில். ஒன் மோர் திங், டேஞ்சன்ட் வரைகிறது. ஓகே, டேஞ்சன்ட் வரைகிறது, சர்க்கிளுக்கான டேஞ்சன்ட் வரைகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? எந்த கொஷின் கேட்குறாங்களோ இல்லையோ ஜாமெட்ரியில் மோஸ்ட்லி இந்த கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஓகேவா? 4th சாப்டரில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? தென் 5th சாப்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னா ஒரு 2-3 ஃபார்முலாஸ் தான். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல், அது மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். இந்த ஃபார்முலாவை படிக்கிறதுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஒன்று இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 1/2ன்னு எழுதிட்டு xy மைனஸ் xy அப்படின்னு எழுத சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, 1 2 2 3 3 1, அதே மாதிரி சிமிலர்லி 2 1 இந்த நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி எழுத சொல்லியிருப்பாங்க இல்லையா, 3 2 1 3 அப்படின்னு எழுத சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா ஞாபகம் வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி குவாட்ரிலேட்டர்லேயுமே ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலா இதே பேட்டர்னில் அப்படியே இருக்கும். ஓகேவா? அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். மொதல் எக்ஸசைஸில் உள்ள எல்லா சமயமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். தென் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? tan θன்னு ஒரு ஃபார்முலா, டைரெக்டாக தீட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா tan θ அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா tan θக்கான ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனியூஸ் இல்லையா, அட்ஜசன்ட் சைடு இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லைன் தானே கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக ஸ்லோப் அப்படின்னா என்னென்னா இது தான். ஓகேவா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இதையும் டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதோட லென்த் என்னது, இந்த பாயிண்ட் வந்து x2, y2, இந்த பாயிண்ட் வந்து x1, y1. ஸோ இந்த லென்த் வேணும் அப்படின்னா y2 மைனஸ் y1, இந்த லென்த் வேணும் அப்படின்னா x2 மைனஸ் x1. ஓகேவா? அதுதான் நம்ம ஸ்லோப்புக்கான ஜென்ரல் ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா கொண்டு உண்டு, மைனஸ் x/y ஆர் மைனஸ் y/x அப்படின்னு ஒரு ஃபார்முலா உண்டு. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x/y அப்படின்னு ஒரு ஃபார்முலா உண்டு. அது வந்து லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்படி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் ஸ்லோப்புக்கான கண்டிஷன்ஸ், 2 லைன் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்லோப் ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ m1 = m2 அப்படின்னு வரும். அதுவே 2 லைன் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா m1 × m2 = -1 அப்படின்னு வரும். இந்த 2 ஃபார்முலாவையும் படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடான சம்ஸும் கேட்பாங்க. ஓகேவா? தென் 5th சாப்டரில் என்னால் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. தென் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் நிறைய இருக்குது. ஓகேவா? y = mx + c ஸ்லோப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா y - y1
by y2 minus y1 equal to m into x minus x1 by x2 minus x1 இப்படி ஒன்று உண்டு. இல்லை அப்படின்னா ஸ்லோப்பும் பாயிண்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா y minus y1 is equal to m into x minus x1 இந்த மாதிரி ஒரு 3 ஃபார்முலாஸ் உண்டு. 3 ஃபார்முலாஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் y is equal to mx plus c. ஓகேவா, உங்களுக்கு ஸ்லோப்பும் கொடுத்துட்டாங்க, இன்டர்செப்டும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டா போதும். சிம்பிள் கொஷின்ஸ் தான் இதெல்லாம். அடுத்து ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, y minus y1 equal to m into x minus x1. தென் 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது. ஓகே, நான் வந்து அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லோப் ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்லோப் கொடுக்கல அப்படின்னா வெறும் ஈக்குவேஷன் இது தான். ஓகேவா, சப்போஸ் ஸ்லோப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே ஸ்லோப் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இன்டர்செப்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைனோட இன்டர்செப்ட் ஃபார்ம் x by a plus y by b equal to 1. ஓகேவா, இவ்வளோ தான் இந்த எக்ஸசைஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ். நீங்கள் ஃபார்ம் மட்டும் படிச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா டேரெக்டாக கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கனாலே போதும், மோஸ்ட்லி ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, தென் equation of parallel lines and perpendicular lines. ஓகே, தென் இது வந்து நார்மல் பேஸ் பண்ணி இருக்குது, டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் பேஸ் பண்ணி இருக்குது. இது வந்து நீங்கள் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்லோப்புக்கு நான் சொன்ன ஃபார்முலா வந்துருச்சு, m is equal to minus coefficient of x by coefficient of y. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதை வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 2 லைன் கொடுத்துட்டு 2 பர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் இஸ் equal to minus coefficient of x by coefficient of y. சிமிலர்லி இங்கே அதே மாதிரி தான் கண்டுபிடிப்பீங்க. அண்ட் 2 பர்பெண்டிகுலர் பேரலல்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பேரலல்னால் m1 is equal to m2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு தனியாக ஸ்லோப் கண்டுபிடிச்சி இதுக்கு தனியாக ஸ்லோப் கண்டுபிடிச்சி பர்பெண்டிகுலர் அப்படின்னா m1 into m2 is equal to -1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் 5th சாப்டர். ஸோ இவ்வளோ தான் ஓவராலாக உங்களுக்கு குவார்ட்டர்லி போர்ஷனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேவா, தேங்க்யூ.